ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட அக்ஷதா கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி எப்படி சாரீஸ் வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி எந்த மாதிரி ஸ்டைலஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஊதா கலர்னு சொல்லுவோம்ல, அந்த கலரில் தான் ஒயிட் அண்ட் ஊதா. அண்ட் இந்த சாரீஸ் எதை பார்த்தீங்கன்னா, இந்த வயிறு ஊசி இந்த மாதிரி பட்டு சாரீஸில் சொல்லுவாங்கள்ல, அந்த டைப் ஃபுல்லாமே இந்த சாரீஸ் ஃபுல்லாமே இருக்கும். அந்த டைப்பில் அதுவும் ஒயிட் சில்வர் டைப்பில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சாரீஸ் இது வேர் பண்ணுறதுக்கும் செம்மா இருக்கும். ரொம்ப லைட் வெயிட் சாரீ, ரொம்ப 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 லைட் வெயிட் சாரீ. அண்ட் வேர் பண்ணுறது செம்ம ஈஸி, கம்ஃபர்டபுள். அண்ட் வந்து அந்த சாரீஸை நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்டு எந்த ஒரு நம்ம வெயிட் கெயினாக இருக்கணும், வெயிட்டு லாஸாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க பாடிஸ் வந்து இதை வந்து வேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே ஒன்று போல் நமக்கு வந்து அழகாக ஒன்று போல் ஃபீட் பண்ணுறது வந்து அழகாக தெரியும். அண்டு நீங்களே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் வேர் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒல்லியாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் வந்து வெயிட்டு தான். அண்ட் இந்த சாரீஸ் வேர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சாரின்னு சொல்லலாம். இது எந்த ஒரு இதுக்குமே வந்து சாரீஸ் எடுத்து வேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நமக்கு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட அந்த டிசைன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அங்கங்கே அந்த இலை டிசைன்ஸ் மாதிரி வரும். ஃப்ளவர் கிடையாது, அந்த இலை டிசைன்ஸ் மாதிரி வரும். அதில் மட்டும் லைட்டாக அந்த ரோஸ், அந்த இலை இதில் லைட்டாக ரோஸ் இந்த மாதிரி வந்திருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த ஒயிட் ரோஸ், இந்த ஒயிட் செடியை வச்சு ஃபுல்லாமே சாரீஸ் ஃபுல்லாமே அதுதான் மெயினாக வந்து சூப்பராக எடுத்து காட்டும். சாரீஸ் வந்து நல்லா சின்ன சின்ன பீட்ஸும் வைக்கலாம், பெருசாக வச்சாலும் அழகாக தெரியும். கீழே வந்து ஒன்று போல் அந்த பீட்ஸ் வந்து அழகாக தெரியும். நான் வேர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய சாரீஸை ஃபுல்லாக பாருங்கள், அப்போயும் உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன்னு. சாரீஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.